என்னடா இதுங்க வெயிலில் நடந்து போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் போகலங்க, மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். ஹே ராமு, இங்க பாரு எவ்வளோ ஆள் இருக்குன்னு இந்த இடத்துல. அந்த லாஸ்ட்ல ஒரு மீன் ஒன்று மாட்டிருக்கு. வேண்டாம் ராமு வந்து நான் கொட்டுறேன் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இங்கே மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அந்த நாய்க்குட்டியோட பேர் வந்து என்ன பாப்பா? ராமு. என்னது? ராமு. சத்தமாக சொல்லு. ராமு. ராமு. அந்த நாய்க்குட்டி பாருங்க, அந்த நாய்க்குட்டி அழகாக இருக்கும். ஹே ராமு, நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் ராமு. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்க, மீன் பிடிக்கிற இடம் இங்கேருந்து ரொம்ப தூரமெல்லாம் இங்கே ஒரு அம்மா முக்காடை போட்டுட்டு போகுதில்ல, அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப சரியான அவளையெல்லாம் நம்பவே கூடாது. விஷம், சரியான விஷம். அங்கே ஒரு ஆள் நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஏண்டியம்மா மீன் பிடிச்சிங்களா? முஸ்லீம். வலை போட்டிருக்கேன், இனிமேல் தான் எடுத்து பார்க்கணும். எவ்வளோ மீன் மாட்டிருக்கு? வலை போட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வலையில் ஒரு மீன் மாட்டி வந்து பாரு. இது இப்படி இங்கே பாரு, சும்மா இந்த வலையை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டேன். ஐயோ, அந்த மீன் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உன்கிட்ட காமிக்கிறேன். அந்த சின்ன இதில் மீன் மாட்டி இருந்துச்சு. அந்த மீன் ஆனால் பெரிய மீன் தான், கொஞ்சம் பெருசா, நல்லாவே பெருசாக இருந்துச்சு. அது தெரியும் இல்லையா? சின்ன இது தான், அதில் நிறைய மீன், ஒரே ஒரு மீன் நல்லா பெரிய மீனாக மாட்டிருந்துச்சு. எடுத்து பார்க்கட்டா உள்ளே போய்? ஓகே. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு வலை போட்டு? வலை போட்டு என்ன ஒரு மணி நேரம் இருக்கும். அப்போ எடுத்து பாருங்க. கேமரா கொடு. கேமரா எங்கே கொண்டு போகிறீங்க? உள்ளே கொண்டு போகிறேன். ஹாய், இது வாட்டர் ப்ரூஃப் தாண்டி. பரவாயில்ல. பாப்பா போய் பார்க்கலாமா? இந்த பிள்ளை சரியானதுங்க. நான் ஃபர்ஸ்ட் வாப்பில் உங்கள் மாமாங்க தனியாக இருக்குது போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு? வெயில் அடிக்குது, நாளாக வரலன்றுச்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஃப்ளாட்டுக்கு போகிறேன், ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன்னு அத்தை நானும் வரேன்ட்டு கூட வருதுங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நான் மீன் பிடிக்க வந்தது? தெரியும். எதுவும் சொல்லியா? இந்த நேரத்தில் போய் மீன் பிடிச்சி என்ன பண்ண போகிறான்னு கேட்டாங்க. குக்கிங் வீடியோக்கா? இங்கே பாரு எவ்வளோ ஆள் இருக்குன்னு இந்த இடத்துல. என்ன அங்கே 3 மீன் மாட்டி இருந்துச்சு, அவ்வளோதான். என்னடா பாறையெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இதான் இங்கே ஒரு மீன் மாட்டிருக்கியா? இதான் இங்கே ஒன்றே ஒன்று மாட்டிருக்கு. இங்கே பாரு எவ்வளோ மேடாக இருக்குன்னு. இங்கே ஒரு மீன் மாட்டிருக்கு, வலையெல்லாம் ஆழமாக போய். ஓகே, அந்த லாஸ்ட்டில் ஒரு மீன் ஒன்று மாட்டிருக்கு. குதிக்குது பாருங்க. இருக்கிறதுல எதாவது நல்ல பெரிய சைஸ் மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேண்டாம், ராமு வந்து தூக்கிட்டு போயிட்டானே, என்னடி பண்ணுவேன்? கட்டி போட்டு வச்சிருக்கேன். ராம் தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே, போடு. திரும்ப வருது. ஐயோ, எதுக்கு நீ மட்டும் தூண்டுற? அம்மா குத்துது. அதில் ஒன்று தான் இருக்கா? இந்த பக்கமே இருக்கா? வீடியோ ஆன்லேயே தாங்க இருக்கு. 17 நிமிஷம் போயிருக்கு. மூணு மீன் இருக்கு, அங்கே 4 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கேமரா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் போய் சார்ஜ் போட்டு வந்தோம். பாருங்க நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு. பாப்பா அந்த மீன் பிடிச்சது அந்த சாக்கு வெளியே பாப்பா.
இருக்குனே. ஏய் வலை போச்சு. இதில் தான் நாங்கள் மீன் மாட்டி விட்டுருக்கோம். இங்கே மீன் மாடிச்சா? இதை யார் இப்படி முடிச்சு போட்டதுன்னு தெரியல. நான் தான் முடிச்சு போட்டேன். முடிச்சு டைட்டாக இருக்கு. மீன் தப்பிச்சு போகக்கூடாதுல, அதுக்காக தான் முடிச்சு போட்டேன். இந்த முடிச்சு அவுத்து கொடுங்க. இந்தா எப்படியோ அவுக்க முடியாத முடிச்ச அவுத்தாச்சு. நான் கொட்டுறேன் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு. எத்தனை மீன்? 1 2 பாருங்க பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய மீன் இருங்க. பாருங்க இந்த மீனை போய் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். இவ்வளோ கேவலமாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. சமைச்சிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதுக்கும் இன்னொரு வீடியோ போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும்.